எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஊற வைக்காம அரைக்காம ஃபெர்மெண்டேஷனுக்கு வெயிட் பண்ணாம இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி சில்லுன்னு ஒரு இட்லி சாப்பிடலாமா? இது வெள்ளரிக்காய் இட்லி. வெள்ளரிக்காயில இட்லியான்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்காயை எடுத்துக்கலாம். காம்பை கட் பண்ணிட்டு தோல் எடுக்க தேவையில்லை, அப்படியே தோல் கூடவே துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவி வச்சிருக்கிற வெள்ளரிக்காயை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். அதுல இருக்கிற தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாயை 2-3 உடைச்சு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோட்ல 2 தடவை சுத்தி எடுத்துக்கலாம். நைஸா அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கோர்ஸா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் பச்சை மிளகாய் விழுத ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். துருவி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் கூட அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுது, பொடிசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, 1 கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், இது கூட 1 கப் அளவுக்கு நல்ல நைஸ் இட்லி ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இப்போ கிடைக்கும். இது ஒரு 250 ml கப் மெஷர்மெண்ட்ல எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயில் நிறைய மாய்ஸ்சர் இருக்கும், அதனால தண்ணி எதுவும் ஊற்றாம கலந்துக்கலாம். இது இன்ஸ்டன்டான டிஃபின் ரெசிபி, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, இப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி மோல்டில் 1 கரண்டி ரவை வெள்ளரிக்காய் கலவையை எடுத்துட்டு அப்படியே வைங்க. இதே மாதிரி எல்லா மோல்ட்லையும் ஃபில் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் உதிரியாக இருக்கிறதால நீட்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம இட்லி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக உதிரியாக தான் இருக்கும். இந்த இட்லிக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் இப்போ இந்த இட்லி பிளேட்டை அப்படியே அந்த ஸ்டீமரில் வச்சிடலாம். இது இன்ஸ்டன்ட் இட்லி ரெசிபி. இதை அப்பப்போ ரெடி பண்ணால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். இட்லிஸ் ஒரு 8 நிமிஷம் நல்லா வெந்தா போதும். பாருங்க எப்படி நல்லா சாஃப்டா வந்திருக்குன்னு. உங்க வீட்டுக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துல டிஃப்ரெண்டான இந்த இட்லியை ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த சட்னி வச்சு கூட நீங்க இதை சாப்பிடலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். சாஃப்டா சூடான இந்த வெள்ளரிக்காய் இட்லியை நான் தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்றேன். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் ஈவினிங் டிஃபினுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாவ், வெள்ளரிக்காய் இட்லியும் அந்த தக்காளி சட்னி காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.